எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் இல்லாம உடம்ப இளைக்க முடியும்னா, கண்டிப்பா இளைக்க முடியுங்க. அதனால நம்ம டயட்ல கான்ஷியஸா இருக்கணும். டயட்ல கான்ஷியஸா இருந்தா கண்டிப்பா இளைக்கலாம். நான் 80 கிலோ இருந்தேன். இப்போ 72 கிலோ இருக்கிறேன். 1 வருஷம் 8 மாதம் கஷ்டப்பட்டு நான் இத்தனை கிலோ ஏறினேன். ஹெல்த்தியா தான் நம்ம குறைக்கணும். ஃபஸ்ட்டு காலைல ஏஞ்சோனே டீயா, காஃபியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. மிளகு, ஜீரகம், மல்லி, பூண்டு, இஞ்சி இத நான் எப்பயுமே மார்னிங் இந்த தான் நான் டீக்கு பதிலா நான் எடுத்துப்பேன். இந்த கஷாயத்த கண்டிப்பா குடிச்சு பாருங்க. உங்களுக்கு அப்படி ஒரு சேஞ்சஸ் தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இது என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த அரிசி இப்ப எல்லாருக்குமே தெரியும். கருப்பு கவுனி அரிசி. இதேபோல கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நான் சாப்பிடும்போது இந்த அரிசிய தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெறைய எடுத்திருக்கேன். இது என்ன செஞ்சிருவேன், வாணல்ல வச்சு நல்லா வாணல் சூடு ஆறுன உடனே நல்லா வறுங்க. இது வறுக்கும்போதே ஒரு மணம் வரும். வெடிப்பு சத்தம் கேட்கும். டப்பு டப்புன்னு சொல்லிட்டு வெடிக்கும். அரிசி நம்மளுக்கு வெடிக்கும். அரிசி வெடிச்சா தான் இந்த அரிசி வறுபட்டு நம்ம கஞ்சா குடிச்சோம்னா, அது ஒரு மணமா இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியோட பெனிஃபிட்ட நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க பெனிஃபிட்ஸ் படிச்சீங்கன்னா, இந்த கஞ்சியே குடிக்காம இருக்க மாட்டீங்க. வெயிட் லாஸ்ன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கருப்பு கவுனி கஞ்சி எடுத்து பாருங்க. உங்களுடைய மாற்றுதல நீங்களே பார்ப்பீங்க. காலையில நம்ம இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த கருப்பு கவுனி அரிசிய நல்லா வறுத்து எடுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டு, அத நம்ம காலையில கஞ்சா குடிங்க. சப்போஸ் இது இப்படி செய்ய பிடிக்கல அப்படின்னா, நீங்க நைட்டே சாதத்த வடிச்சு வச்சு தண்ணி ஊத்தி சாதத்துல வச்சுட்டீங்கன்னா கூட, காலையில ஏஞ்சி அத சாப்பிட்டா கூட ஓகே. எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, இந்த கஞ்சி சூடா நம்ம சாப்பிடும்போது ஒரு சூப்பு சாப்பிடுற போல இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து எடுத்து வச்ச அரிசிய ஃபஸ்ட்டு இப்படி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போதே நல்ல மணமா இருக்கும் இந்த அரிசி. இந்த அரிசிலாம் அவ்வளோ மணம் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வறுபட்டு அரைச்சினா தீய வச்சிடக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான தீயில தான் நம்ம வறுபடணும். வறுபட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சாச்சு இல்லையா? இது என்ன செஞ்சுருங்க, ஃபஸ்ட்டு ஒரு டப்பால கொட்டி நல்லா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1 வாரத்துக்கு தேவையான அரிசியை அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன், நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டு கொதிக்க வைங்க. இதில் சேர்க்கறதுக்கு கொஞ்சோண்டு மிளகு, ஜீரகம், பூண்டு இது 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு. இது 4த்தையுமே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கலருங்க. நல்லா கலரி இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும். ஒரு கெட்டி பதத்தில். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதம். அப்படி நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, உப்பு இவ்வளோ தான். இதோட காரத்துக்கும் இவ்வளோ தான். இதோட காரம் அவ்வளோ தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குடிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான்லாம் ஃபாஸ்டிங் இதே போல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது 2 நாள் ட்ரை பண்ணுவேன். 4வது நாள் விட்டுடுவேன். ஏன்னா எனக்கு நாக்கு காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். இட்லி சுட சுட இட்லி வச்சு சட்னி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு 1 நாள் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 2 நாள் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 3 நாள் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் எப்போல்லாம் எனக்கு கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயாச்சும் கிரேவிங்ஸ் இருக்கும். அப்போது இந்த கருப்பு கஞ்சியை விட்டுட்டு இட்லி, தோசை சாப்பிடுவேன். என்னைக்காச்சும் 1 நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனால் எல்லா நாளும் இனிமேட்டு அப்படி எடுக்காதீங்க. இப்போ இந்த கருப்பு கவுனி கஞ்சி 1 கிளாஸ் நிறையா தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு கவுனி அரிசி தான் திரும்பி எடுத்து குக்கரில் 1 கிளாஸ் எடுத்துப்பேன். எனக்கு மட்டும் 1 கிளாஸ் எடுத்துப்பேன். இதை 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் ஒரு 3, 4 விசில் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு சாதம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. இந்த அரிசியை கொஞ்சம் நல்லா கழுவி நம்ம குக்கர் வச்சோன்னா போதும். நடுவில் உங்களுக்கு பசி எடுக்கிற போல் இருந்துச்சுன்னா பழம் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸு அப்படி சாப்பிட்லாம். இன்னொன்று, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட ஆரம்பிக்கிற முன்னாடி கொய்யா பழமாக சாப்பிடக்கூடாது, காயாக சாப்பிடணும். காயாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லஞ்சே சாப்பிட ஆரம்பிக்கணும். கொய்யாக்காய் சாப்பிட்டுட்ட பிறகு தான் நான் இது சாப்பிடவே ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுருந்தேன். கருப்பு கவுனி அரிசியாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக தான் எடுத்துப்பேன். இவ்வளோ தான் எடுத்துப்பேன் நான். முட்டை
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னியோட லஞ்ச் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. லஞ்ச் முடித்த உடனே இந்த ஜூஸை நீங்கள் கண்டிப்பாக குடிங்க. இந்த ஜூஸ் என்ன அப்படின்னா கொய்யாக்காய் இலை, வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியை காய வச்சு ஒரு டீன்னு கூட சொல்லுவாங்க, இது கொய்யாக்காய் இலை டீன்னு கூட சொல்லுவாங்க. தண்ணி நல்லா கொய்யாக்காய் இலை சாறி இறங்கணும். சாறி இறங்கி நம்மளுக்கு கலர் வந்து மாறணும். இதோ பாருங்கள், இந்த கலர் மாறின உடனே சாப்பிட்ட உடனே இதை குடிங்க. உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நைட்டு டின்னருக்கு என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, எண்ணெயை யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஃபஸ்ட்டு எதை லாஸ் பண்ணணும் அப்படின்னா எண்ணெயை லாஸ் பண்ணணும். எண்ணெயை வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ எவ்வளோ உடம்புக்கு வந்து நம்மளுடைய கொழுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஃபஸ்ட்டு உடம்பு எடுத்த உடனே இப்போ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் தான் சதை அதிகமாக இருக்கும். ஸோ இது குறைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக இப்போ டயட்டில் இருக்கிறோன்னா நடக்கலாம். நம்ம நடக்கிறது வந்து பெரிய எக்ஸசைஸ் இல்லை இல்லையா? நம்ம தோட்டத்திலே ஒரு 10 ரவுண்டு நடக்கலாம். படிக்கட்டு ஏறி இறங்குவேன். இதே போல் சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டே தான் நான் வந்து உடம்பு இளைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். எல்லா நாளும் இது தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு நான் வெயிட் லாஸ் என்னென்ன லஞ்ச் என்னென்ன டின்னர் மெனு, இது கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு. நீங்கள் எதில் சேர்த்தாலும் ஒரு கொத்தமல்லி சட்னி சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்தமல்லி சாதம், இதே போல் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் அதே போல் வெயிட் லாஸ் வந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம் நம்ம எடுத்துக்கலாம், இப்போ வந்து டாக்டரோ கிடையாதோ இல்லை இதை பற்றிலாம் எனக்கு ஆராய்ச்சி பண்ணால் எனக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் எந்த சாப்பாடு நான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணேன், என் உடம்புக்கு இது வந்து ஒத்துக்குச்சு, நான் இதே போல் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு, அதை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நான் கொத்தமல்லி எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு தாளிக்க மாட்டேன். நான் தாளித்தாலும் அதில் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதனால் தாளிக்க மாட்டேன். லைட்டாக இது வந்து பசங்களுக்கு அரிசி தோசை அரிசி மாவும் உளுத்த மாவும் சேர்த்து அரைச்சி வச்ச தோசை. இது வந்து பசங்களுக்கு நான் வந்து ஏன்னா பசங்க வந்து கேவுரு தோசை சாப்பிட மாட்டாங்க, எப்பயாச்சுன்னா சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச போல் நான் அரிசி தோசை என்றைக்காச்சும் ஒரு நாள் கொடுப்பேன். நம்ம டயட் இருக்கோன்றதுனால பசங்களையும் நம்ம அதில் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? பசங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பசங்களுக்கு வந்து அரிசி தோசை ஊற்றி கொடுத்துட்டு இதே சட்னி வந்து இந்த சட்னி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கொத்தமல்லி சட்னி குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கொத்தமல்லி சட்னி வச்சு தோசை வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன தோசை ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேவுரு தோசை ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே வந்து மாவு ஆட்டினேன்னா கேவுரு கம்பு ரெண்டுமே சேர்த்து ஆட்டி வச்சிருவேன். நான் என்ன செய்வேன்னா எண்ணெயே எனக்கு காட்டிக்க மாட்டேன். எண்ணெயே காட்டாமல் நான் வந்து கேவுரு தோசை ஊற்றிடுவேன். இது கேவுரு தோசை அரிசி வந்து நான் ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். இப்போ இந்த கேவுரு தோசையிலே என்ன அரிசி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினை அரிசி, குதிரைவாலி அரிசி, இதில் ஏதாச்சும் கருப்பு கவுனி அரிசியை சம்டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் வெள்ளை அரிசி யூஸ் பண்ண மாட்டேன். இதே போல் நம்ம வெள்ளை அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நான் ஒயிட் ரைஸும் வெள்ளை அரிசி சாதமும் சாப்பிடுவேன். சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்ற மாட்டேன். கொஞ்சம் மொறுன்றதுனால தீஞ்ச போல் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு மொறுன்னு இருக்கும், அதனால் சாப்பிட பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய டின்னர் இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.